இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு லேடி இறந்து போன மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த இறந்து போன பாடி பக்கத்தில் அந்த பொண்ணு வரும்போது சடனாக நம்ம ஹீரோயின் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு கால் வரும். நம்ம ஹீரோயின் வந்து சைக்காட்ரிஸ்ட். அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டை அட்டன் பண்ணும்போது அந்த பேஷண்ட் வந்து நான் செத்தேன், எங்கள் அம்மா செத்துட்டாங்க, அவன் எங்கள் எல்லாரையும் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பான். அதுக்கு அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து இல்லை, அந்த மாதிரி எதுவும் நடக்கல, அவனை யாரும் கொல்லலை, நீ வந்து உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து கன்சோல் பண்ணுவா. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்லேருந்து ஸ்ட்ரக்சரில் ஒரு புது பேஷண்ட் இறங்குற மாதிரி காமிப்பாங்க. இந்த பேஷண்ட்டோட ஹிஸ்டரியை பற்றி அந்த சீனியர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதாவது அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, அந்த பொண்ணு படிச்ச ஸ்கூலில் ஒரு ப்ரொஃபசர் ஒரு சுத்தியில் எடுத்துட்டு அவனே அடிச்சுட்டு செத்ததை பார்த்ததுல இருந்து அந்த பொண்ணு வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்றா அப்படின்னு நம்ம சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க. உடனே அந்த சைக்காட்ரிஸ்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து கன்சல்ட் பண்றதுக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க. அந்த ரூம்ல அந்த பொண்ணு பயந்து செவுத்து ஓரமா நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சேர்ல உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஜென்ரலா அந்த பொண்ணு கிட்ட இன்னைக்கு என்ன நாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா, நான் வந்து அப்நார்மலா இல்லை, நான் நார்மலா தான் இருக்கிறேன், இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து சரி நீ உனக்கு ஏன் இப்படி பிஹேவ் பண்ற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன், அவங்க உண்மையிலே என் கண்ணு முன்னாடி தெரியுறாங்க, ஆனால் ஒவ்வொரு டைமும் அவங்க மாஸ்க் முன்னாடி போட்டுட்டு வந்து சிரிக்கிற மாதிரி தெரியுறாங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இந்த சைக்காட்ரிஸ்ட் யார் தெரியுதா எப்போ தெரியுதா அப்படிங்கும்போது இந்த பொண்ணு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருவா, பயந்து போயிட்டு. அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பார்க்கும்போது அவங்க பின்னாடி எதையோ பார்த்து பயந்து கீழே விழுந்துருவா. கீழே விழுந்துட்டு கத்திக்கிட்டே பின்னாடி மூவ் ஆகிட்டு இருப்பா. நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துவா. அந்த சைக்காட்ரிஸ்டும் ஏன் கத்துற அப்படின்னு கேட்கும்போது சடனா பின்னாடி திரும்பி பாப்பா. ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு அப்படியே லிட் ஆகுற மாதிரியே ஆவா. அதுக்கப்புறம் அவங்க பயந்து போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெல்ப்புக்காக பக்கத்தில் இருக்க லேண்ட்லைன்ல கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்த்த உடனே அந்த பொண்ணு அங்க இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் ஃபுல்லா திரும்பி பார்ப்பாங்க. ஃபுல்லா திரும்பி பார்த்த உடனே அந்த பொண்ணு இவங்களை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பா. கையில வந்து ஒரு செராமிக் பிளேட்டை வச்சிருப்பா. கையில அந்த உடஞ்சு போன செராமிக் பிளேட்டால அவ கழுத்தை வந்து இழுத்துக்கிட்டே இருப்பா. அவ கழுத்தை கரகரன்னு இழுக்கும் போது வரைக்குமே அவ சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அவ ஃபுல்லா கழுத்தை எடுத்து முடிச்சுட்டு ரத்த வெள்ளத்துல இருக்கும்போது அவ சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இதை பார்த்து ஹீரோயின் வந்து ரொம்ப மென்டலா டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க. அந்த டெட் பாடியை பார்க்கும்போது அது சிரிச்சுக்கிட்டே இருக்கும், அது ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கும். எஸ், இந்த மூவி பேர் இஸ் த ஸ்மைல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போலீஸ் கஸ்டடியில இந்த சைக்காட்ரிஸ்ட் எடுத்து அந்த பொண்ணை பத்தி கேட்பாங்க. அதுக்கு அந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல அந்த பொண்ணு வந்து இப்படி என்கிட்ட யாரையோ பார்த்த மாதிரி ஒரு பேய் அவங்களை டார்ச்சர் பண்ண மாதிரியும் சொல்லுவா அப்படிங்கிறத போலீஸ் கிட்ட சொன்னாங்க. அவ சாகும்போது என்னை பார்த்து சிரிச்சான்னு சொல்லுவாங்க. கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல காமிக்கும் போது அவ போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியும் சிரிச்ச மாதிரியே இருக்கும்.